மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் யாரை நம்புவது என்று தெரியாமல் வாழ்ந்த வாழ்க்கை தாங்க உங்களுக்கு இதுவரைக்கும் சில சோகங்களையும் சில கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைத்து வைத்துக் கொண்டே தாங்க இருக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் இயல்பாகவே எல்லாரிடமும் மிக எளிதாக பழகக்கூடிய ஒரு பழக்கமானது உங்களிடம் எப்போதுமே இருக்கும். தெரிந்தவர்கள் அனைவருமே சந்தோஷமாக சிரித்து பழக வேண்டும். அனைவரிடமும் நல்ல ஒரு நட்பையும் நல்ல ஒரு பெயரையும் பெற்று வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே உங்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களின் கலகலப்பான பேச்சும் அன்பான அணுகுமுறையும் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு பெரிய கூட்டம் எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கும். முக்கியமா நீங்கள் தொழில் சம்பந்தமான சில விஷயங்களை செய்தீர்கள் என்றால் அதில் உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் மூலம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு சப்போர்ட்டும் ஆதரவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அது உங்களுக்கே நிச்சயமாக தெரியவும் ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த கூட்டத்தில் யார் உண்மையானவங்க யார் போலியானவர்கள் என்பதை கண்டறிவதில் உங்களுக்கு எப்போதுமே ஒரு பெரிய தடுமாற்றமானது இருந்து கொண்டேதான் இருக்கும். கூட்டத்துல 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல குறைந்தது ஒரு 10 நபர்களாவது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பின்னுக்கு தள்ள வேண்டும். இவன் எப்படி முன்னுக்கு போகலாம் என்று உங்களை கீழே இறக்கிவிட வேண்டும். உங்களுக்கே கூடவே இருந்து கொண்டு சதி செய்யக்கூடிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அந்த ஒரு நபர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நேரங்களானது எடுத்துக்கொள்ளும். இன்று நம்மிடம் நன்றாக பேசும் இந்த ஒரு மனிதர் நாளை துரோகம் செய்வாரோ என்ற ஒரு பயமானது உங்களுடைய ஆள் மனதில் எப்போதுமே ஓடிக்கொண்டே தாங்க இருந்து கொண்டே இருக்கும். இதனால் நீங்கள் எல்லோரையும் சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களில் நல்லவர்களும் இருப்பார்கள். ஆனால் யார் நல்லவர்கள் என்று தெரியாமல் அனைவரின் மீதும் உங்களுடைய தவறான ஒரு அந்த சந்தேக பார்வையை நீங்கள் வைத்திருப்பீர்கள். அது இன்னமும் உங்களுக்கு கஷ்டங்களையும் வழிகளையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். யாரை நம்பி மனதை திறப்பது யாரை தள்ளி வைப்பது என்று தெரியாமல் மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய போர்க்களமாகவே உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு காலங்கள் உங்களை நகர்த்தி கொண்டுமே தாங்க இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் இருந்து உங்களுக்கு கஷ்டங்களையும் வழிகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்து இது மிகப்பெரிய ஒரு பாடத்தையே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேடியும் கொடுத்திருக்கும். நீங்க நம்பியவங்க ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தினார்கள். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மென்மையான குணம் உங்களுடைய குணமாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் யாரையாவது உங்களுடைய நெருங்கிய வட்டத்தில் சேர்த்து விட்டால் அவர்களுக்காக எதையுமே செய்ய துணியக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா நாட்களிலும் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனமான ஆலோசனைகளையும் உங்களின் உழைப்பையும் அவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள் தான். நீங்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய தொழில்கள் வேலைகள் பற்றி தெரியாமல் இருந்தாலும் உங்களிடம் வந்து ஏதாவது ஐடியா என்று கேட்கும் பொழுது உங்களுடைய மூளையிலிருந்து அவ்வளவு ஐடியாக்களையும் அவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் வெளியில கக்குவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்த ஒரு நபர் மிக சாதாரணமாக உங்களை காயப்படுத்தியிருப்பார். ஆனால் அவரின் மீது நீங்கள் 100க்கு 150% நம்பிக்கை வைத்தீர்கள் என்றுதான் கூற வேண்டும். அவரே உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தியிருப்பார். இதற்கு காரணம் உங்களுடைய உபய ராசியின் குணம்தான். நீங்கள் சில நேரங்களில் மற்றவர்களிடம் காட்டக்கூடிய அதீத உரிமையும் சில நேரங்களில் காட்டும் விலகலும் அவர்களை குழப்பமடைய செய்திருக்கலாம். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரியான சில கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களிடம் இருக்கும் அபாரமான திறமையை கண்டு பொறாமைப்பட்டு உங்களை வீழ்த்துவதற்காகவே உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய முதுகில் குத்தியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரிடமும் பழகுவீங்க. சில மனிதர்களை அந்த ஒரு இடத்தில் விட்டு நீங்கள் மாறும் பொழுது அந்த ஒரு மனிதர்களை நீங்க மறந்து விடுவீங்க. அப்படி மறந்து செல்வதால் அந்த ஒரு கர்மாவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு தவறுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நீங்க காட்டிய தூய்மையான அன்பிற்கு பரிசாக அவர்கள் கொடுத்தது ஆழமான பிரச்சனைகளையும் ஆழமான மனவேதனைகளையும் மட்டுமே தாங்க இருக்கும். அதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்திருப்பீங்க. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும், வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி அன்பர்களே, நான் இதுவரைக்கும் உங்களை பற்றி கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து இருக்கிறதா, உண்மையா பொய்யா? நான் கூறியிருந்தது
பொய்யாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மிதனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் குழப்பமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவடைய போகிறது. உங்களுடைய வாழ்க்கை தெளிவாக மாறக்கூடிய ஒரு நேரமானது உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். மிதனம் ராசியினரின் ஆகப்பெரும் பலவீனமே ஒரே நேரத்தில் 2 தோணிகளில் கால் வைப்பது போன்ற மனநிலை தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தையும் வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் இதுவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய மனவானில் சூழ்ந்திருந்த கார்மேகங்கள் அனைத்துமே கலைந்து ஒரு பிரகாசமான சூரிய ஒளியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வீசப் போகிறது. அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஆனால் அது எல்லாமே உடனடியாக நடக்காது, பொறுமையாகத்தான் நடக்கும். இனிமே நாம் என்ன செய்ய வேண்டும், எதை நோக்கி ஓட வேண்டும், யார் நமக்கு உண்மையானவர் என்ற அத்தனை கேள்விகளுக்கும் விடையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது பொறுமையாக நீங்கள் அதனை சிந்தித்து செய்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் நல்ல ஒரு பலன்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய சிந்தனையில் ஒரு மாபெரும் தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உங்களை எப்போதும் ஒருவித பதற்றத்திலேயே வைத்திருந்த அனாவசிய எண்ணங்கள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஒரு நதியின் நீர் தெளிவடைந்தால் எப்படி அதனுடைய ஆழம் தெரியுமோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கை பாதையின் இலக்கு உங்களுக்கு மிக துல்லியமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் தெரியவோ ஆரம்பிக்கும். குழப்பங்கள் தீர்ந்து ஒரு தீர்க்கமான மன அமைதியுடன் நீங்கள் புதிய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கவோ ஆரம்பிப்பீங்க. இனிமே இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சரியான ஒரு பாதையை இந்த ஒரு நாளில் உங்களுக்கு காட்டுவார். உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் புத்தி காரகன் என்று அனைவராலும் அழைக்கப்படுவார். அது உங்களுக்குமே நன்றாகவே தெரியும். அவர் இவ்வளவு காலம் மறைவு ஸ்தானங்களிலும் சாதகமற்ற கிரகங்களின் சேர்க்கையினாலும் பலவீனம் அடைந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பார். அவர் இருந்தும் எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை என்பது போல அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்தார். ஆனால் உங்களின் அபாரமான புத்திசாலித்தனம் உங்களுக்கு வினையாகவும் முடிந்திருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்த பல முயற்சிகள் திசை மாறி போயிருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதுவுமே உங்களுக்கு கிடைக்காமலும் உங்களுக்கு கஷ்டங்களையும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில புதன் பகவான் தனது முழுமையான பலத்தை பெற்று உங்களை சரியான பாதையில் வழி நடத்தவோ ஆரம்பிப்பார். ஆனால் இதுவரைக்கும் அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாமத்தான் நீங்கள் இருந்திருப்பீர்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் வாழ்க்கையில நடக்கவோ ஆரம்பிப்பீங்க. உங்களின் சமயோசித புத்தி கூர்மையானது அடைய ஆரம்பிக்கும். எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் உள்ள சாதக பாதகங்களை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கும். உங்களுடைய அதிபதியின் இந்த பேராதரவு உங்களை வளைத்து கொண்டிருந்த சூழ்ச்சிகளை உடைத்து உங்களை வெற்றியின் நேர்கோட்டிற்கு நிச்சயமாக அழைத்து செல்லும். ஆனால் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உடனே நடக்கப் போவது கிடையாது. இந்த ஒரு தேதிக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நடக்கும். உடனே மாற்றங்கள் நடக்காது. முதலில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடுத்து நல்லது நடக்க தொடங்கும். அதுக்கப்புறம் பேர் மகிழ்ச்சிகளையும் அதிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். எனவே எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் உடனே கிடைக்கப் போவது கிடையாது. பொறுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கிடைக்கும். அதனையும் நீங்கள் போக போக அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் வாழ்க்கையை வாழவா ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.